அப்போஸ்தலர் நடபடிகள் 5:3-4 வாசிக்கிறோம். அனனியாவும் சபீராலும் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு அந்த நாட்கள்ல என்ன பண்றாங்க, அவங்களுடைய சொத்து வித்துட்டு வந்துட்டு அப்போஸ்தலர்கள் பாதப்படியில கொண்டு வந்து வைப்பாங்க. எல்லாரும் சமமாக அதை அனுபவிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சொத்து வித்த உடனே, காசு கையில பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஆசை வந்துச்சு. ஐயோ இவ்வளவு காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இந்த நாட்கள்ல தசம பாகம் கொடுக்கும், அப்படித்தான் என்ன ஆயிடுது, லாஸ்ட்ல கர்த்தர் தான் அவன் வேலையை கொடுக்குறது, கர்த்தர் தான் சுகத்தை கொடுக்கறது, கர்த்தர் தான் உனக்கு சுவாசம் ஜீவனை கொடுக்குறது, எல்லாமே வேலையும் கொடுக்கறது அவர் தான். அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் கொடுக்கறது, கர்த்தருக்குன்ட்டு பங்கு என்ன பண்ணு நீ கொடுக்கணும் இல்லைங்களா. அது என்ன பண்றது இல்ல, நம்ம ஆசை வந்துடுது, அது பார்த்த உடனே இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு. அப்படியாக அவனுக்கு மனசு வந்ததுனால அவங்க ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து இவ்வளவுதான் நாங்க வித்தோம்னு சொல்லிடுறாங்க. அப்ப யார்கிட்ட போய் பேசினாங்க, தேவனிடத்திலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் அவர்கள் போய் பேசினார்கள். அதனால அதற்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நமக்கு தண்டனை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கான நீங்க காரியத்தை நீங்க கண்டிப்பா விளைவை நீங்க அனுபவிச்சே தீருவீங்க. அதனால கர்த்தரிடத்தில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. கெட்ட வார்த்தைகளும் நாம பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைன்னா அவருக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களும் கெட்ட வார்த்தைகள். அதனால அவருக்கு விரோதமாக பிறகு பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள். அவருக்கு விருப்பம் இல்லாத அருவெருப்பான காரியங்களை செய்யும்போது அவர் துக்கப்படுகிறார். அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அவதூறு சொல்லக்கூடாது. தேவனை குறித்து என்ன பண்ணக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. அப்படியாகவும் இருக்குது.